Very good evening. நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன் சந்தை பேச்சிலேருந்து. ஸோ செகண்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோ. ஸோ வாங்க மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வாரம். ஸோ ஏற்கனவே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நாஸ்டாக் பார்த்துட்டோம். இப்போ வந்து மார்க்கெட் எதனால் மோஸ்ட்டாக வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். மெயினாக வந்து இப்போ நான் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா யூஎஸ் பாண்டுங்க, 10 இயர்ஸோட யூஎஸ் பாண்டு மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். மார்க்கெட் பாருங்கள் தொடர்ந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை சேனல் சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா, மேலே சரி கீழே சரி ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த டைம் தான் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த பிரேக் பண்ண நாள் தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரேக் பண்ணி மார்க்கெட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 1 மந்த் மார்க்கெட் முடிய போகுது. 1 மந்த் முடிஞ்சு ஒரு 7 டேஸில் முடிய போகுது. இப்போ 24% உங்களுக்கு கொடுத்துட்டோம். இந்த பாண்டு ஏறிச்சுன்னா உங்களுக்கு நம்ம மார்க்கெட் கொஞ்சம் அடி நிறையாவே விழுகும், நல்லா அடி விழுகும். 14,000 இருந்தாலும் சரி, 15,000 இருந்தாலும் சரி, 12,000 இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மார்க்கெட் அடி விழுகும். இதுதான் நடந்துகிட்ருக்கு பாசிபிலிட்டி. இதான் ஃபஸ்ட் டைம் பிரேக் இருக்குது. லாஸ்ட் ஒரு என்ன சொல்கிறதுனா க்ளோஸ் டு ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 27 இயர்ஸில் வந்து இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரேக் ஆகிருக்கு. அது மந்த்லி டைம் ஃப்ரேமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேண்டில் வச்சுருக்கான். ஸோ மார்க்கெட்டு கொஞ்சம் மார்க்கெட் வீக்காக இருக்குது, நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதான் சொல்ல வரேன். ஸோ இட் இஸ் நாட் குட் ஃபார் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அதான் மெயின் காரணம். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டாக்ஸ் பார்த்துடலாங்களா? ஓகே, இப்போ கோட்டக் பேங்க் பாருங்கள். மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபாலே கூட உங்களுக்கு வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் நினைக்கிறேன் மார்க்கெட் ஃபாலோ எக்ஸாக்டாக வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் இப்போதைக்கு இருக்குது. ஸோ ரொம்ப நல்லது இந்த மார்க்கெட்டு. கோட்டக் பேங்க் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக மண்டே ஃபஸ்ட் ஹவர் தான் வந்து டிசைட்ஸி மார்க்கெட். நான் யூஸ்வலாக எல்லாத்துக்கும் சொல்கிறதா, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், மென்டாஸாக இருக்கட்டும், நான் செமினார் எடுக்கும்போது சொல்கிறேன், நான் சொல்கிற ஜென்ரல் தான். மண்டே ஃபர்ஸ்ட் ஹவர் கேப் அப் கொடுக்கலாம், கேப் டவுன் கொடுக்கலாம். பிகாஸ் வி ஆர் மெயின்லி டிபெண்டிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் 1 hour ஆஃப் தி மார்க்கெட். அந்த டேவோட ஃபஸ்ட்டு 1 hour தான் வந்து அந்த வீக்கே நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும், எப்படி போதும் டைரெக்ஷன் பண்ண முடியும்னு சொல்கிறது மெயின் காரணம். அதனால தான் ஸோ ஃபஸ்ட்டான டிசைட்ஸ் மார்க்கெட் நல்ல சப்போர்ட்டில் இருக்குது கோட்டக். அன்டில் திஸ் பிரேக்ஸ் தி ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு என்ன சொல்கிறது சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் நல்ல ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம். டெல்டா கார்ப் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. லாஸ்ட் வீக் இந்த இது நான் போட்டிருப்பேன். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 255 வரைக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. தொடர்ந்து வீக் கேண்டில்ஸ், தொடர்ந்து லாட் ஆஃப் வீக் கேண்டில்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு இறங்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ சிப்லா பாருங்கள், ஒரு 1040 இருந்த ஸ்டாக் வந்து சரசரன்னு இறக்கிட்டான் சிப்லா. பார்மா ஸ்டாக்ஸ் ஆர் நாட் குட் ஆஸ் ஆஃப் நோ. நல்ல ஒரு ரேலி கொடுத்த செக்டார் வந்து கொஞ்சம் பயங்கர இறங்கிருச்சு. தொடர்ந்து நல்ல ஃபால். லாஸ்ட் 4 வீக்ஸை வந்து கன்சால்டேஷன் வச்சு சிப்லாம் வந்து மேலே ஏறுமன்னு பார்த்தேன், ஏறவே இல்லை. நான் ஒரு 1070 வச்சு எதிர்பார்த்தேன். பட் மார்க்கெட் 1040 ட்ராவல் ரேட் இருந்துச்சு, திடீர்னு இறக்கிட்டான். ஆல்மோஸ்ட் லைக் 3.5% உங்களுக்கு இறக்கிட்டான். ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎல் ஸ்டாக். இந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு மினிமம் ஸ்டாக்கு தான், நல்ல ஒரு ரேலி கொடுக்குற ஸ்டாக் இது வந்து. ஆக்சுவலாக மந்த்லியில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நல்ல சப்போர்ட்டிங் எடுத்து அவங்களுக்கு போச்சு. ஆஸ் பர் ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை டு கரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 1 லெவலில் இருக்கான். ஸோ 1.6 லெவல் வந்து 269 அடுத்த லெவல் இருக்குது. அது கூட நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் இதுக்கு மேலே ரேலி கொடுக்குறேன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு கம்பெனி, டீசெண்டான ஒரு மிட் கேப் கம்பெனி, நல்ல ஒரு ரேலி கொடுக்குற கம்பெனி வேறு. ஒரு மந்த்லி ஒரு 5% 6% எதிர்பார்க்குற ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கம்பெனி. ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண வேண்டிய ஒரு கம்பெனி தான். சாந்தி கியர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அகெயின் வந்து ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷனாக மார்க்கெட் இருந்துச்சு. இது ஃபுல்லாமே உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்துச்சு மார்க்கெட். இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துச்சு. நல்ல பிரேக் அவுட்டு. இப்போயும் மார்க்கெட் அது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த லெவல் இப்போயும் பிரேக் பண்ணல, இங்கேயும் பிரேக் பண்ண முடியல. ஸோ மார்க்கெட் திரும்பி 185 to 160 ரேஞ்சுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் சாந்தி கியர்ஸ். பால்கிருஷ்ணா ஒரு காலத்தில் ட்ரெண்டிங்கில் ஸ்டாக். கோவிட் டைமில் வந்து பால்கிருஷ்ணா எஸ்ஆர்டி பயங்கர ட்ரெண்டிங் இந்த ஸ்டாக்கு. ஸோ சரசரம் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து இறக்கிட்டான். இப்போயும் மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாக்ட்லி ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்னில் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஐ வுட் சே 2020 to 2030 இஸ் அ வெரி குட் ரேஞ்ச் டு பை பால்கிருஷ்ணா. அன்லஸ் இது பிரேக் பண்ணாத வரைக்கும், பிரேக் பண்ணிச்சுன்னா 1850 to 1870 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன். இன்கேஸ் இந்த லெவல் வந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் வாங்கிக்கலாம் பால்கிருஷ்ணா. ஓகேங்களா. ஸோ தவாத் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பேக்கேஜ். தவாத் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக்கு. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் இந்த ஸ்டாக் எப்படி பிடிக்குன்னு. யூஸ்வலாக வந்து இந்த பாக்ஸ்குள்ளேயே ட்ரேட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் வந்து எல்என்டி ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க. தவாத் வந்து மறுபடியும் இங்கே போச்சு, மறுபடியும் இந்த பாக்ஸில் ட்ரேட் ஆச்சு. நல்லா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நான் இது வரைக்கும் தான் போகணும்னு எதிர்பார்த்தேன். ஒரு 80 டார்கெட், மினிமம் டார்கெட் 20 பாயிண்ட்ஸ் வைக்கலாம். நீங்கள் 20% வைக்கலாம். இந்த ஸ்டாக் வந்து அவ்வளோ வைக்க முடியும். பட் மார்க்கெட் பாருங்கள், இந்த 80 பிரேக் பண்ணதுக்கப்புறம் சரசர மார்க்கெட் மேலே போயிடுச்சு. மேபி ஒரு கீழே ஒரு 80 வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நல்ல ரேஞ்ச் டு பை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பெக்டிங் கரெக்ஷன் இந்த வாட். ஸோ ஸ்டே டியூன் சந்தை பேஜ். கீப் வாட்சிங். தேங்க்யூ.